அல்லேலூயா. கூடி வந்த யாவருக்கும் இயேசுவின் அன்பின் வார்த்தைகள். ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கலாம் சங்கீதம் 115 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். சங்கீதம் 115 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. யாராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நோட்டு சொல்லுங்க, நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஓகே. ஆனா ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? ஜீவனம். ஆமா. கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதம் இருக்கு. ஆதியாகமம் 24 அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். ஆதியாகமம் 24 அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார், வெள்ளியும் வேலைக்காரிகளும் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 103 அதிகாரம் அவருடைய 3 முதல் 5 வரை. சங்கீதம் 103 3 முதல் 5 வரை வசனங்கள். மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி கழுவுக்கு சமணமா உன் வயது வாழபுதாகிறது. ஆமா. எபேசியர் 1 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். எபேசியர் 1 அதிகாரம் அவருடைய 3வது வசனம். நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரோட ஆசீர்வாதம்னா 3 ஆசீர்வாதம் இருக்கு வேதத்துல. கர்த்தர் நம்மளை ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறன்னா 3 ஆசீர்வாதம் இருக்கு. ஒண்ணு நம்ம பார்த்தோம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் எப்படி? அவன் செல்வ சீமானம் தான். வேலைக்காரி, ஒட்டாங்க, கழுது எத்தனையோ இருக்குது. அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். 2வது சங்கீதத்துல பார்த்தோம், என்னதான் நோய் எல்லாம் நீக்கிறாரு, அக்கிரமெல்லாம் மன்னிக்கிறாரு, உன் வயதே வாழ வித போலாக்கிறாரு. அப்படின்னு என்ன? நம்மள சரீரத்துக்கு ஒண்ணு ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம். 2வது, அவனோட சரீரத்துல எந்த நோய் வியாதி இல்லாம பூரண வயசுள்ளவனாக மறிக்க போறதுதான் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம். 3வது பார்த்தோம், எபேசியர்ல பார்த்தோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன். ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறா, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் என்ன? சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த 3 ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், 3 ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும். ஆமா. இந்த நாளிலே 1வது ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். வருகிற நாட்கள்ல சரீரக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பார்க்க போறோம். 1வது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 35வது வசனம். பாருங்க, கர்த்தரின் எஜமானி மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறாரு. பாத்தீங்களா? அந்த காலத்துல ஆபிரகாமுக்கு ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை. இந்த நாட்கள்ல என்னங்க அதெல்லாம்? இந்த நாட்கள் என்னது? எல்லாம் பெரிய பெரிய BMW காரு, பைக்கு, புல்லட்டு, இதெல்லாம் இந்த ஆசீர்வாதம்.
அந்த காலத்துல அந்த ஆசீர்வாதம்னா இந்த காலத்துல இந்த ஆசீர்வாதம். பாருங்க, ஒட்டகம் கழுதை ஏகப்பட்டது. அவள் செல்வ சீமான சீமான். அந்த காலத்துல சீமான், இந்த காலத்துல யாருங்க? பெரிய மல்டி மில்லியனர், அந்த மாதிரி ஒரு சீமான். ஆமா, அப்படிப்பட்ட சீமானா இருந்தான். லட்சாதிபதி, பணக்காரன், அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஆபிரகாம் எப்படி சீமானானா? அவனுக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்தது? ஆபிரகாம் ஆசீர்வாதம் எப்படி வந்தது? ஆண்டவர் அவனை அழிக்கும் போது சீமானா வந்தானா? முதல்ல ஆண்டவர் அழிக்கிறாரு. அவனை அழிக்கும் போது அவன் வரும்போது அப்படியே மல்டிபினா வந்தானா? அப்படியே கொட்டான் காரு அதில் வச்சு வந்தானா? எதுவுமே வரல. எடுத்துக்கொள்ள ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். ம் 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 இது சொல்லிதான் கூட்டு வந்தாரு. எல்லாரும் விட்டுட்டு வா, நீ ஆசீர்வாதமா இருப்ப. வரும்போது சீமான காலத்தை கொட்டா கோல வந்தானா? ஒண்ணுமே இல்லை. அவன் வரும்போது கையில கொஞ்சம் மாடுகளும் கொஞ்சம் ஆடுகளும் என்னன்னா கொண்டு வந்தான். கொஞ்சம் ஆடு கொஞ்சம் மாடு, கொஞ்சம்னா கொஞ்சம் வச்சுக்கலாமே. ஒரு கணிப்புக்கு ஒரு 50 மாடு, ஒரு 50 ஆடு. இப்படியாக வீட்டை விட்டு தேசத்துக்கு என்னன்னா புறப்பட்டு வந்தான். கொஞ்சம் வந்தது என்ன கொண்டு வந்தான்? ஃபர்ஸ்ட் ஆடு மாடுல கொண்டு வந்தான். எப்படி ஆடு மாடுல கொண்டு வந்தான்? எதை சொல்றீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் அவருடைய 5, 6வது வசனம். பாருங்க, லோத்துக்கும் அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஆடு மாடு கூடாரம் இருக்கு. ஆடு மாடு அவனுக்கு இருந்தது. அவனுக்கு இருந்தது போல லோத்துக்கு ஆடு மாடுகளும் இருந்தது. அடுத்தது பாருங்க, கொஞ்சம் எடுத்துட்டு போனது கொஞ்சம் மாடு கொஞ்சம் ஆடுதான். ஆனா பாருங்க, இந்த அதிகாரத்துல ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆடு மாடுகள் அந்த பூமி 2 பேரும் ஒரே ஆடு மாடு வச்சு வர்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பூமி தாங்க முடியாது. ஏகப்பட்ட ஆடு மாடுகள், குறைஞ்ச லட்சம் ஆடு அந்த மாதிரி பெருகிருச்சு. ஆஸ்திகள் பெருகி போச்சு. ஆனால் என்ன ஆச்சு? பூமி தாங்க கூடாபடியா இருந்தது. ஆபிரகாம் அழிக்க கொஞ்சம் மாடு கொஞ்சம் ஆடு. ஆனா வெப்பிச்சுக்கிறாரா கத்துறவன ஆசீர்வதிச்சு அந்த ஆஸ்தி மிகுதியாயிருச்சு. ஆஸ்தி ரொம்ப ரொம்ப மிகையாகி போச்சு. ஆமா, பாத்தீங்களா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அவருடைய 1வது வசனம். பாத்தீங்களா? சகல காரியங்களையும் கத்தவனுதான் ஆசீர்வதித்து வந்தார். ஆபிரகாம் அழைத்த போது ஒன்றுமே இல்லை. தன் வீட்டின் தேசத்தையும் எல்லாத்தையும் இனத்தையும் விட்டு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த தேசத்துல அவனுக்கு கொஞ்சம் ஆடுகளும் கொஞ்சம் மாடுகளும் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் என்னை ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொல்லி அவன் புறப்பட்டு போனான். ஆஸ்திகள் மிக பெருகி போச்சு. பாத்தீங்களா? எவ்வளவு எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமா, மீண்டுமாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35 வசனம் வாசிக்கலாமே. மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, கொஞ்சம் நிறுத்தி படிங்க. அவர் அழைக்கும் போது ஆபிரகாம் சீமானா இருந்தானா? இல்ல. உப்பா எப்படி இருக்கிறான்? சீமானா இருக்கிறான். அடுத்தது பாருங்க, அவன் கையில வெட்டவங்க என்ன வெட்டு வந்தான்? கொஞ்சம் மாடு கொஞ்சம் ஆடு. ஆனா இப்ப பாத்தீங்களா, அவனுக்கு என்ன கையில என்ன இருக்குது? வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது. அடுத்தது ஆமா, வரும்போது தன் குடும்பத்தை மட்டும் தான் கூட்டு வந்தான். வரும்போது தன் குடும்பத்தை மட்டும் தான் கூட்டு வந்தான். இப்ப பாருங்க, அவனுக்கு பணி வேலை செய்யறதுக்கு வேலைக்காரன் எல்லாம் இருக்கிறாங்க. அடுத்தது ஒட்டகத்துக்கு பரமா கூட்டு வந்தானா? இப்ப என்ன வைக்கிறேன்? ஒட்டகத்தை இருக்குது. அடுத்தது பாருங்க, கழுதை வரும்போது கழுதை கூட்டு வந்தானா? இல்ல. கையில வரும்போது கொஞ்சம் ஆடு கொஞ்சம் மாடுதான். ஆனா இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல பாக்குறோம், அவன் சீமானா இருக்கிறான். அவன் ஆடு மாடுகள் இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது. அங்க வரும்போது வெள்ளி பொண்ணுல எட்டவில்லை. இப்ப எப்படி இருக்குது? கையில வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? ஒட்டகம் இருக்கு. அடுத்து என்ன இருக்குது? கழுதை இருக்கு. இத்தனையும் இருந்து அவனுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு, பணிவிடை வேலை செய்யறதுக்கு வேலைக்காரர்கள், வேலைக்காரியிலும்
கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மடிங்காவே பாருங்க, இந்த வேலைக்காரி கூட யார் கொடுத்ததம்மா? கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, ஆபிரகாமோட ஊழியக்காரன் சொல்றான், என் எஜமான அவர் ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாரு, என் எஜமானுக்கு சீமானா இருக்கிறான், அவருக்கு வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, வேற எல்லாமே இருக்குது, எல்லாம் அவர் சம்பாதிச்சு சொல்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு மனுஷனை கர்த்தரால மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். மனுஷன் தானா உயர முடியாது. நான் ஐடில வேலை செய்யறேன், அங்க வேலை செய்ய, இங்க வேலை செய்யறேன், ஒன்று வேலைக்காகாது. ஆனா ஒரு மனுஷனை ஆண்டு என்ன பண்றாமா? வானத்தின் பூமியை படைத்த கர்த்தர் மட்டும்தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். அவரு ஆசீர்வதிச்சானா ஒன்றுமில்ல குப்பையில இருக்கிறவங்கள உயிரத்தை தூக்கி கோபுரத்தை வைக்க முடியும். ஆமென். பாருங்க, ஒன்றுமில்லாம போனா வெள்ளி பொண்ணு. ஆபிரகாமோட மனைவி சாராள் இறந்த போது ஒரு புகையை கேட்கறதுக்காக போறான். அவன் சொல்றான், ஆப்போசிட் இருக்கிறவன் புகைக்காரன், அவன் நினைச்சுக்கிட்டான் அவன வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம கேட்கறப்ப அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னு தெரியல, அதனால என்ன பண்ற, நீ சும்மா வச்சுக்கோ, நான் உனக்கு பிச்சை மாதிரி போடுறேன் அப்படிங்கிறான். ஆனா ஆபிரகாம் சொல்ற, இல்ல நீ எவ்வளவுன்னு சொல்லு, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், அதெல்லாம் வேண்டாம், நீ கொடுக்க முடியாது, 400 சேக்கல் வெள்ளி எல்லாம் கொடுக்க முடியுமாறான். இவ்வளவுதானே பொண்ணை நிறுத்தி கொடுக்குறான். அவன்கிட்ட பொண்ணு வெள்ளி இருக்கு, 400 சேக்கல் வெள்ளி அளந்து கொடுக்குறான். ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், இவன் 1 சேக்கல் 2 சேக்கலுக்கு வழி இல்லாம இருக்கிறான், 400 சேக்கல் இவன் கொடுப்பானா? ஆனா அவன் பார்த்தான், இவ்வளவுதானே கொண்டா, நிறுத்தி கொடுத்தான். கர்த்தர் அவனை எப்படி ஆசிரிச்சுக்கிறா பாத்தீங்களா? சொந்த கொகை வாங்குற அளவுக்கு, சொந்த இடம் வாங்குற அளவுக்கு அவன் கர்த்தர்னு ஆசிர்வச்சிருக்கிறாரு. 400 சேக்கல் வெள்ளி பொண்ணு எல்லாம் அவன்கிட்ட இருக்குது. அவன் செல்வ சீமானா இருக்கிறான், ரொம்ப பணக்காரனா இருக்கிறான் தேசத்துல. அப்படியேப்பட்ட ஆளு யாரு? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் இப்படியாக பூமிக்குரிய ஆசீர்வாதம் பெறுவதற்கு காரணம் என்ன? நம்மள என்ன அழைச்சாரு, ஆசீர்வதிக்கணும், அழைச்சு போட்டு வந்தாரு. எத்தனை வருஷம் ஆச்சு? இங்க அழைச்சு வந்து கணக்கே தெரியல. நாங்க இன்னும் இப்படியே இருக்கிறோமே, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஒரு பைக் வாங்க முடியல, ஒண்ணு வாங்க முடியல. அங்க ஒரு காலத்துல ஒட்டகம், இந்த காலத்துல என்னது BMW காரு, இந்த மாதிரி வாங்க முடியலையே, ஒரு வீடு கட்ட முடியல. ஏன்? ஆபிரகாமோட ஆசீர்வாதம். அவர் சொல்றாரு, உன் சந்ததிக்குள்ளே பூமியில எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். சந்தி யாரு? நம்ம தான். நம்ம ஏன் இன்னும் ஆசீர்வாதமாகாம இருக்கு, ஆசீர்வதிக்காம இருக்கிறோம்? வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்றது, நாம் ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை காண முடியல? அப்ப ஆபிரகாமுக்கு மட்டும் எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு? அழைச்சும் போது ஒண்ணுமில்லாம தான் வந்தான். ஆனா கர்த்தர் அவனை பாருங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டாரு. வெள்ளி பொண்ணு எங்க வந்துச்சு? ஒட்டவங்களோட காசு எங்க வந்துச்சு? கழுது எத்தனை வந்துச்சு? ஒரு ஓட்டகம் தான் இருக்குமா? எத்தனையோ ஓட்டங்கள் இருக்கும். கழுதைகள், வேலைக்காரிகள் எத்தனை பேரு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என் எஜமானுக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவராரு ஆசீர்வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி வந்தது? அவன் பெற காரணம் என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அவருடைய 4வது வசனம் பாத்தீங்களா? கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இதுக்கு காரணம் என்ன? அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிலாம் சொல்லிக்கிறாரு. இவ அதெல்லாம் கேட்டுட்டு கர்த்தரை விசுவாசம். ஆபிரகாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் பெருக்க முதல் காரணம் அவன் கர்த்தரை விசுவாசிச்சான். கர்த்தர் யாருன்னே தெரியாது. தேசத்துல அப்பா அம்மாவோட இருக்கிறான். சின்ன வயசுல இருந்து அவன் யாரு? பிரஜாதி விக்கிரங்களை வணங்கி கொண்டு இருக்கிறவன். திடீர்னு ஒருத்தர் வந்து நான் வானத்தை பூமி படைத்தவர், நீ என் நம்பி வர உன் ஆசீர்வதிக்கணும், யாராவது போவாங்களா? யாராவது போவாங்களா? யாருன்னே தெரியாது. சின்ன வயசுல இருந்து நான் இப்படி வணங்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு வந்து நான் வானத்தை படைச்ச பூமி படைச்சவனே நவமா போக முடியுமா? ஆனா கர்த்தர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். காரணம் என்ன? விசுவாசம். கர்த்தர் சொன்னா செய்வாரு, நம்பி போறன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் பூமிக்கு ஆசீர்வாதத்துக்கு பெறுவதற்கு முதல் காரணம்
கர்த்தரை விசுவாசிச்சான். நம்பி வா, நான் ஆசீர்வதிப்பேன், பேரம் பெருமைப்படுத்துவேன், ஆமா உன் சந்ததிகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படி சொன்னவனே, ஆமா வானத்தை படிச்சு விடுதானா அப்படின்னு நம்பி விசுவாசிச்சு போனான். ஆபிரகாம் பூமிக்கு ஆசீர்வதிப்பதற்கு முதல் காரணம் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அவருடைய 2வது வசனம். ரெண்டாவது காரணம் அவனுக்கு பிடிச்சது நேசம், பாசம், உயிர் எல்லாம் யாரு? ஈசாக்கு தான். அதை எனக்கு நீ பலியிடுன்னு சொன்னும் போது என்ன பண்ணா? பலியிடுறோம். பலியிட்டானா? பலியிட்டான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அவருடைய 16வது வசனம். பாருங்க, ரெண்டாவது 12வது வசனம், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் ஆபிரகாம் பூமிக்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு 2வது காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆமா, என்ன கீழ்ப்படிஞ்சான்? உன் மகனை, உன் நேசகுமாரனை எனக்காக நீ பலியிடு சொன்னவன அவர் சொன்ன வார்த்தைக்கு சரி ஆண்டவரே உனக்கு என்ன பண்ற தகன பிள்ளையா கொடுக்குன்னு கீழ்ப்படிஞ்சு போனான். கீழ்ப்படிஞ்சு போனனால கர்த்தர் அவனை என்ன பண்றாரு? மறுபடியும் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு மட்டும் இல்ல, என் பேர்ல என்ன பண்றாமா? ஆணையிட்டேன், சத்தியம் பண்றாரு. இதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் சத்தியமே பண்றாரு. பாத்தீங்களா? 2வது காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, பூமிக்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கீழ்ப்படிஞ்சான். 1வது காரணம் கர்த்தரை விசுவாசிச்சான். 2வது கீழ்ப்படிஞ்சான். ஆமா. 3வது காரணத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 18ஆம் வசனம் வரை. பாத்தீங்களா? 3வது காரணம், முதல் காரணம் கர்த்தரை விசுவாசிச்சான். 2வது காரணம் கீழ்ப்படிஞ்சான். 3வது காரணம் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்தான். எல்லாவற்றும் தசமபாகம் அவன் கொடுத்தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வானத்தையும் பூமி படைத்த நீ உன்னோட ஆசீர்வாதம் இருப்பதாக என்று யார் சொல்றா? மில்கிதேஸ் சொல்றான். அப்ப 3வது காரணம் அவன் தசமபாகம் கொடுக்கிறான். மல்கியா 3ஆம் அதிகாரம் அவனுடைய 8வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் அவருடைய 8வது வசனம். பாருங்க, அப்போ தசமபாகம் கர்த்தருடைய கட்டளை. தசமபாகம் ஆபிரகாம் அந்த அவனே ஆண்டுக்காக சேர்த்திருக்கிறான். தசமபாகம் சேர்த்ததுக்கு அப்புறம் கர்த்தர் அவன் என்னணுமா? செல்வ சீமான ஆசீர்வதிக்கிறாரு. யாத்திரைக்காக பாருங்க, கர்த்தருக்கு 10வது பாகம் கொடுக்கணும். எப்போ வந்தது இந்த கட்டளை? யாத்திரைக்காக வந்தது மோசே காலத்துல. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் கர்த்தருக்கு தசமா கொடுத்திருக்கான். ஆமீன். ஆபிரகாம் தெரியுமா இது கட்டளைன்னு? யாத்திரைக்காக வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மோசே சொன்னதுக்கு அப்புறம் தெரியும்
கர்த்தருக்கு 10 பங்கு தசமா கொடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் கர்த்தருக்கு தசம் பார்த்து கொடுத்துருக்கிறான். ஆமா, 10 வருஷம் வச்சுக்கலாமே. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10 வருஷம். யார் சொல்றாங்க? ஏன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம ஏன் இன்னும் ஆசீர்வாதமா இல்லாம இருக்குன்னா கர்த்தரை விசுவாசிக்கிறது இல்லை. 2வது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. 3வது கர்த்தருக்கு தசமமா கொடுக்கிறது இல்லை. ஆமென். ஆமா, இந்த 3 காரியத்தை ஆபிரகாம் செஞ்சான். கர்த்தர் அவனை சீமானா மாற்றினாரு. கழுதை, கொட்டங்களை, குதிரை எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆமா, கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். நீ எதை செஞ்சாலும் மனுஷனுக்கு செய்யறேன், அவனுக்கு செய்யறேன், சபை செய்யறேன் செய்யவே கூடாது. நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், கர்த்தர் செய்யறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்படுகிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட காரியம் நம்மளோட வாழ்க்கையை இருக்கும்போது கர்த்தர் நம்மளையும் எப்படி போல ஆபிரகாம் போல கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி தெரியும்? நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரை. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதோட வசனம் 1 முதல் 3 வரை. பாருங்க, இங்க ஆபிரகாம் காலத்துல பஞ்சம், ஈசாக்கினோட வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வந்தது. அப்ப பஞ்சத்துல இருக்கும்போது, பஞ்சத்துல என்ன இருக்கும்? ஒரு தேசத்துல பஞ்சம் வரும்போது தண்ணி இருக்காது, ஆகாயம் இருக்காது, பணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ அந்த பஞ்சத்துக்கு தப்பிச்சு ஓட நல்ல ஒரு செழிப்பான ஒரு வேற நாட்டுக்கோ வேற தேசத்துக்கோ போய்த்து அங்க தஞ்சமாக வேண்டும். அப்படி என்ன பண்ணாங்க? யார் போனா? நொகமி போனா. தேசத்துல பஞ்சம் இருக்கும்போது வேற தேசத்துக்கு போனான். அந்த மாதிரி இங்கே ஈசாக்கு தன்னோட வாழ்க்கையின் நாட்களிலே தன் தேசத்திலே அவனுக்கு என்னாச்சு? பஞ்சம் வந்தது. அவன் எகிப்துக்கு போற பிளான் பண்ணா. கர்த்தர் சொன்னாரு, நீ எகிப்துக்கு நீ போக வேண்டாம், இந்த தேசத்திலே இரு, இந்த தேசத்திலே நீ இரு சொன்னான். 26ஆம் அதிகாரத்துல படிங்க 6ஆம் அதிகாரத்துல 4வது 5வது வசனம். அடுத்தது சொன்னோம் பாருங்க. இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஈசாக்கு எங்க இருந்தான்? திரும்ப ஏழலே கூடியிருந்தான். பஞ்சம் தெரியும், பட்டினியும் தெரியும், ஒண்ணுமே இல்லை, தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, எந்த பொழப்புக்கு எதுவுமே வழி இல்லைன்னு தெரிஞ்சு கர்த்தரை பாருங்க எங்க சொல்றாரு? அங்கேயே சொல்றாரு. நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? பூவாக்கு வழி இல்லை, வேலை இல்லை, ஒண்ணுக்கு வழி இல்லை, ஆண்டவர் இங்கே இருக்கு சொல்றாரு. ஆண்டருக்கு என்ன ஆயிடுச்சு தெரியலையே, ஏதோ கிடைக்க சாப்பாடுக்கே வழி இல்லை, இதே உள்ள ஆண்டருக்கு சொல்றாரு. ஆண்டருக்கு என்னாச்சு? நம்ம ஆண்டருக்கு திருப்பி நம்ம கேள்வி கேட்போம். ஆனா ஆண்டருக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்து நீ இந்த ஊர்லயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. அவன் இந்த ஊர்லயே நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அவனுடைய 12, 13, 14. பாத்தீங்க, பெலிஸ்து பொறாமை கோடுற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். எந்த தேசத்துலங்க?
நல்ல செழிப்பா இருக்கிற தேசத்துலயா, ஏதேன் தோட்டத்திலையா? எங்க அவன் ஆசிர்வதிச்சுக்கிறாரு? ஒன்றுமில்லாத தேசத்துல, பஞ்சம், பட்டினி, புவாக்கு வழி இல்ல, சோத்துக்கு வழி இல்ல, அறுவடை செய்ய எதுவுமே இல்லை, தண்ணியோட இல்ல. அந்த தேசத்துல கர்த்தர் என்ன நம்ம ஆசீர்வதிச்சு இப்படி பெரிய பண்ணிக்கிறத பாத்தீங்களா? கர்த்தர் அவனை 26 மறுபடி 12 படிங்க பாருங்க. எந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைச்சான்? அந்த பஞ்சமான அந்த தேசத்துல தண்ணியோடு இல்ல. அப்படியே தண்ணீர் கொஞ்சம் விதைச்சாலும் மறுபடியும் நாத்து மாடி பாட்டுற என்ன இல்ல, தண்ணி இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி கொட்டணும்ல, அது கூட வழி இல்ல. ஆனா எதையும் நம்பி விதைச்சாம கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு, நான் சரி ஆண்டவர் இங்கே இருக்கிற சொல்லி விதை விதைச்சான். அந்த விசுவாசத்தோடு விதை விதைச்சத கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரு விதை கூட வீணா போகல, போட்ட அத்தனை விதையும் முளைஞ்சது. அதனால அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்தது. அந்த பஞ்சத்துல கூட அவனுக்கு என்ன கிடைச்சது? எல்லாம் ஆசீர்வாதம். படிங்க, 13 படிங்க. அந்த பஞ்சத்துல கூட படிங்க பாருங்க. அந்த பஞ்சத்துல அவன் ஐஸ்வர்யனாக, தேசமே பஞ்சமா இருக்குது. ஆனா அவன் பாத்தீங்களா? படிங்க பாருங்க, வர வர விருத்தி. அவனுக்கு என்ன இல்ல, ஆகாரம் இல்ல, சாப்பாடு தண்ணி இல்ல, வேற ஊருக்கு அங்கேயும் போட்டு திஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா இவன் வர வர விருத்தியாகிறான், மகா பெரியவன் ஆயிட்டான் தேசத்துல. அவனுக்கு போதும் பாருங்க. ஊர்ல எதுக்குமே எதுவுமே வழி இல்லை. அவனுக்கு ஆட்டு மந்தை கிடைச்சது, இப்போ எல்லாம் கிடைச்சோடனே பொறாம கொள்ற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். காரணம் என்ன? அவன் கீழ்ப்படிந்ததனாலே. அவன் கீழ்ப்படிந்தனாலே. முதலாவது பார்த்தோம் ஆபிரகாமுக்கு விசுவாசம், 2வது கீழ்ப்படிதல், 3வது தசமபாகம். இந்த 3ல முக்கியமானது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதனாலே அவன் ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். என்ன இப்படி கீழ்ப்படிஞ்சோம்? தசமபாகம் கொடுக்கணும் கட்டளை, அது தெரியும். அந்த கட்டளைக்கு என்னன்னா கீழ்ப்படிஞ்சு தசமபாகம் கொடுத்தான். ஈசாக்கு நீ அந்த ஊருக்குலாம் போகாத, நீ இங்கே ஆசீர்வதிப்பான். அவன் எகிப்துக்கு போல, அவன் இங்கே இருந்தான். கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சார். காரணம் என்ன? அவன் கீழ்ப்படிஞ்சான். நம்ம கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி வரும்னா இப்படிதான் வரும். முதலாவது கர்த்தரை என்னன்னு விசுவாசிக்க வேண்டும். 2வது கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். 3வது கர்த்தரோட கொடுக்க வேண்டிய கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க செய்யணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிக்கிறாரு. நான் பாருங்க, அந்த தேசத்துல நாமள என்ன பண்ணுமோ, மொட்டைக்காடு, தண்ணியில ஒண்ணுமில்ல, போட்டா ஒண்ணுமே மழை விளைஞ்சதான் வரும். அப்படியே காட்டுல கொண்டு போய் ஒருத்தர் நீங்க விதை வச்சு நீங்க நம்ம விதைக்குமா? மழை பெஞ்சாதான் வரும். ஒண்ணுமே இல்லை, விதைச்சா எப்படி வரும்? பைத்தியக்காரன்றவானுங்க. இப்படிதான் அந்த தேசத்துல எல்லாரும் ஈசாக்குன்னு சொன்னாங்க, பைத்தியக்காரனாங்க. ஏன்டா தேசமே பஞ்சமா இருக்குது, ஆகாரம் இல்லை, ஒண்ணு கூட விளையாது, இவன் என்ன பண்றான்? விதைக்கிறானே பைத்தியக்காரன் அப்படின்னா. அந்த பைத்தியக்காரன் சொன்ன வாயில பொறாமப்பட்டாங்க. அடே விதை விதைச்சானே, எல்லாம் விளைஞ்சு ஆசீர்வாதமா இருக்குது, பொறாம கொண்டாங்க. இப்படிப்பட்ட காரியம் நாமளும் செய்யும் போது மற்றும் நம்மளை பொறாமை கொள்ள முடியாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பூமிக்கு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் பார்ப்பாங்க, கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாங்க. எப்படி? இப்படிதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். பாத்தீங்களா? அந்த தேசத்துல அவனுக்கு தெரியுது, ஏன்னா எதுவுமே விளையாதுன்னு தெரியும். ஆனா விளையுதுன்னா கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அவன் சொல்றான், மத்தவன் சொல்றான். நம்மளோட ஆசீர்வாதத்தை பார்த்து மத்தவன் சொல்றான், நீங்களுக்கு கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஏன்? விளையாத கர்த்தருங்க விளைய செய்திருக்கிறார். பஞ்ச காலத்துல ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான். இது ஒரு மனுஷனால முடியாது, கர்த்தரால மட்டும்தான் முடியும். கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீ உன்னுடைய குடும்பம், உன்னோட வாழ்க்கை எல்லாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படி அவன் கேட்கிறான். அவன் கேட்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறான். ஆமீன். காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன? அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்ன?
கர்த்தர் வாழ்க்கைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். ரெண்டாவது விசுவாசம். ஆபிரகாம் எப்படி விசுவாசம், ஈசாக்கு விசுவாசம். நான் ஆசீர்வதிப்பேன் தேசத்துலன்னா அவன் நம்பினான். ஆமாண்டவரே, நான் நம்பி இங்க இந்த ஊர்ல இருக்கிறேன், விதைக்கிறேன். கர்த்தர் விளைய செய்தார். ஆமா, தண்ணிலாம் இல்ல, எப்படி விளைஞ்சது? கர்த்தர் தான் பனி பெய்ய வச்சு எல்லாவற்றை கர்த்தர் விளைக்க செஞ்சாரு. மற்ற பொறாமை கொள்ள முடியாது. தன் வாழ்க்கையில பூமிக்குரிய ஆசீர்வாத கர்த்தர் கொடுத்தார். ஆமா, 3 ஆசீர்வாதம். அது முதலாவது ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். உன்னோட வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான பூமிக்குரிய ஆசீர்வாதம் தேவை. அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் வார்த்தை கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நியமங்களை கை கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் வாழ்க்கையில பூமிக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். வானத்தை பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. ஆமா, எல்லா பக்கமும் பஞ்சமா இருக்கும், நம்மளுக்கு என்ன இருக்கும்? இருக்கும். தேசமே என்னாச்சு? பஞ்சம். ஆனா எளிய என்ன கிடைச்சது? நல்ல சுட சுட சிக்கன், மட்டன், ரொட்டி எல்லாம் கிடைச்சது. எப்படி? கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் கொடுக்கிறாரு. நீ அந்த இடத்துக்கு போனா கொடுக்கிறாரு. நம்பி கீழ் பிடிச்சு போனானா அங்க ஜனங்கள் கிடையாது, யாருமே கிடையாது. என்ன ஆட்டம் கிடையாது, கேள்வி ஆட்டங்களை போய் சும்மா கொண்டுக்கிறான். ஆட்டோமேட்டிக்கா சேருது லெக் பீஸ். எப்படி வந்துச்சு? கர்த்தர் பார்த்து கீழ் பிடிஞ்சு போனா. வாழ்க்கையில கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு, கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். மற்ற பொறாமை கொள்ள முடியாது. நம்மளை ஆசீர்வதிப்பார். நம் கண்ணுக்கு முன்பாக பார்க்க முடியும். ஏன் நம்மளோட வாழ்க்கையில பூமிக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன்? கடன். இதுதான். கர்த்தரை விசுவாசிக்கிறது இல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது இல்ல, கர்த்தரை கொடுக்க வேண்டிய காரியங்களை நம்ம கொடுக்கிறது இல்லை. கொடுத்து பாருங்க, கீழ்ப்பிடிச்சு பாருங்க, விசுவாசிச்சு பாருங்க, கர்த்தர் நம்மளை பூமிக்கு ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்த வாரத்துல சரீரக்குரிய ஆசீர்வாதம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து கர்த்தர் நம்ம கொடுக்க அடுத்த 3வது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். எல்லாம் எழுந்து நிக்கலாம்.